ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. குட் ஈவினிங். 2026ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை எழுத உள்ள மாணவர்கள பெறுபேறு சிறந்த முறையில அமைவதற்காக வேண்டி முதற்கண் எல்லாருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்தவனாக உங்களோட நான் இது சம்பந்தமான விடயங்களை முதலாவது இந்த கிளாஸ் செய்யறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை உங்களுக்கு கட்டாயம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், நீங்க நாட்டுல பல்வேறு பிரதேசங்கள்ல இருந்து ஜாயின்ட் ஆகிங்க. உண்மையிலே இது நடக்கிற செமினார் ஒரு ஃப்ரீ செமினார். உண்மையிலே நான் டிஸ்கஸ் பண்ண போற கேள்வி ஒரு 3 கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஓ ரெக்கார்ட் பண்றேன். அந்த கட்டாயம் நாங்க வரக்கூடிய 3 கேள்விகளை தான் இதுல டிஸ்கஸ் பண்ண போறேன். கடந்த வருடமும் நான் என்னன்னா எதிர்பார்க்க வினாக்கள் அதே மாதிரி நாடு பூராகவும் பல இடங்கள்ல செமினார் செஞ்சேன். அதுல கிடைக்கப்பட்ட பெறுபேறுகள் சில பாடசாலைகள் இந்த கிடைக்கப்பட்ட பெறுபேறுகள் உண்மையிலே மிகவும் சந்தோஷமானதாக இருந்தது. உண்மையிலே மிகவும் சந்தோஷம். அந்த அடிப்படையில இன்றைய நாள் கூட எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்த டைம்ல எல்லோருடையும் பேசிக்கொள்ள கிடைக்கல. அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் பேசின போதும் என்னென்னா ஒரு பாடசாலையில எனக்கு கிடைக்கப்பட்ட பெறுபேறு 14 மாணவர்கள் எழுதி அந்த 14 மாணவர்கள்ல 6 ஏயும் 7 பியும் ஒரு சியும் எடுக்கப்பட்டிருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். என்னோட அந்த ரிசல்ட்ஸை பரிமாற்றி கொண்டதுக்காக வேண்டி நான் நினைக்கிறேன் எந்த கண்ட்ரிபியூஷனும் அந்த மாணவர்களுக்கு இருந்ததாலதான் அந்த டீச்சர் என்னோட அந்த பெறுபேறுகள் அந்த மாணவர்களும் அந்த டீச்சரும் என்னோட ஷேர் பண்ணி கொண்டாங்க. அந்த வகையில சந்தோஷம். அதே மாதிரி நான் மூதூர் ஜோன்ல ஒரு ஐஎஸ்ஏ ஒர்க் பண்றேன். அந்த அடிப்படையில கடந்த காலங்களோட ஒப்பிடக்குள்ள நான் எங்களோட மூதூர்ல வந்த பெறுபேறுகள் வருடம் அதிகரிக்கப்பட்டு தான் வருது. அதுலேயும் குறிப்பா நான் என்னன்னா மூதூர்ல ஜியோகிராஃபியை செமினாரா செய்யறது நான் மட்டும்தான். செமினார் செய்வேன் என்னன்னா ஒவ்வொரு வருஷமும் செய்வேன். இப்படித்தான் எக்ஸாம் பேப்பர் வரும், ஃபுல் பேப்பர் செய்வேன், இப்படித்தான் வரும், நாங்க இப்படித்தான் விட எழுதணும் என்ற விஷயத்த நாங்க செய்யறதுல இதுவரை அந்த இறைவன் உதவியால எங்களுக்கு நிறைய சக்சஸ் கிடைச்சி. அந்த அடிப்படையில பிள்ளைகள் என்னன்னா இந்த வருஷமும் நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வரக்கூடிய கேள்விகளை கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் வழங்க முடியும். அதே மாதிரி நான் என்னண்டா கடந்த 14 வருஷமாக என்னண்டா விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில ஈடுபட்டு வாரேன். அது எனக்கு கிடைக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் என்னண்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஷேர் பண்ணுவேன். அது பிள்ளைகள பெறுபேறுகள் அதிகரித்து கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும். நீங்க 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி நடக்க இருக்கிற பரீட்சையில என்ன பரீட்சை திணைக்களம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி என்று ஒரு உத்தியோகபூர்வமான தகவலோட வெளியிட்டு இருந்தது. அண்மையில அது பரீட்சை திணைக்களமாக இருக்கலாம் அல்லது யார் வெளியிட்டதாக இருக்கலாம். அது குறிப்பாக திட்டமிட்டபடி பரீட்சை இந்த ஆகஸ்ட்ல நடக்கும் நினைக்கிறேன். அந்த நடந்தால் அந்த பரீட்சையில நீங்க எல்லாரும் நல்ல பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகம் செல்றதுக்கு சென்று ஃபியூச்சர்ல ஒரு விரிவுரையாளராகவோ அல்லது ஒரு சேவைத்துறை சார்ந்த ஒரு அதிகாரியாகவோ வருவதற்கு என்னென்னா முன்கூட்டியே நீங்க என்ன செய்யலாம், திட்டமிட்டு கொள்ளணும். உண்மையிலேயே நீங்க உங்களோட பயணங்கள் என்னென்னா ஒரு இலக்க நோக்கிய பயணமாக இருந்தால் நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றி அளிப்பதாகத்தான் இருக்கும். அந்த வகையில நீங்க பயப்பட தேவையில்லை, யாருக்கும் நீங்க பயப்பட தேவையில்லை. நல்ல எக்ஸாம் எழுதுங்க, நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் பொதுவான இறைவன் எல்லோருடைய முயற்சிக்கும் என்னென்னா தோல்விக்கு ஒரு காலம் வழிகாட்டப்படுற இல்லை. அந்த வகையில நீங்க எல்லாரும் வெற்றி அடைகிறதுக்காக வேண்டி நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். ரைட். அந்த அடிப்படையில நாங்க என்னென்னா இன்றைக்கு நாங்க பாப்போம் பிள்ளைகள் என்னென்னா முதலாவதாக நான் இன்னைக்கு உங்களுக்கு செகண்ட் பார்ட் கேள்விகள்ல கொஞ்சத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். சரி, செகண்ட் பார்ட் கேள்விகள்ல இந்த வருஷம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற சில கேள்விகளை நான் உங்களோட டிஸ்கஸ் பண்றேன். அதுக்கு பிறகு நாங்க சரியா பிள்ளைகள்? ரைட். ரைட். நாங்க அந்த செகண்ட் பார்ட் கேள்வியில இன்ஷா அல்லாஹ் நான் சொல்ல போற விஷயங்களை நல்லா கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும். ரைட். இதுல எங்களுக்கு நான் செகண்ட் பார்ட் கேள்விகள் தான் கொஞ்சம் பிள்ளைகள் இதுல நான் டிஸ்கஸ் பண்றதுக்காக வேண்டி வச்சிருக்கிற கேள்வி. அந்த வகையில இந்த வருஷம் வரலாம் என்று நினைக்கிற சில கேள்விகளை தான் உங்களோட நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். சரியா? அந்த வகையில நாங்க பார்த்த மட்டும் இருந்தால் முதலாவதாக நீங்க பாருங்க, எங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இடவிலக்க படங்கள்ல எல்லாம் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு தெரியணும். இடவிலக்க படம் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கிளியரா விளங்கப்படுத்தியும் நான் அதுக்கு முன்னால உங்களுக்கு இன்றைக்கு
3 செகண்ட் பார்ட் கேள்விகளை நான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறேன். 3 கேள்வியும் இன்ஷா அல்லாஹ் இந்த வர இருக்கிற எக்ஸாம்ல வரலாம் என்று எதிர்பார்க்கக்கூடிய கேள்வியாகவே இருக்கும். சரி, ரைட். முதலாவது பாருங்க, இந்த கேள்வியை நான் முதலாவது போட்டிய கேள்வி 2026ஆம் ஆண்டு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற கேள்விகள்ல முதலாவது போட்டிய கேள்வி என்னன்னா, பச்சை வீட்டு செயல்முறை என்பதா சரியா, பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்தும் 4 வாயுக்களை பெயரிடுக என்ற கேள்வி. ரைட், உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இந்த முதலாவது இந்த கேள்வியில ஒன்று வரலாம், பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்ற கேள்வியோடு வரலாம், அல்லது பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்துகின்ற 4 வாயுக்களை கேட்கலாம். சரி, அப்ப அது மாதிரி பிள்ளைகள் என்னன்னா இந்த கேள்வி இந்த வருஷம் பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக நான் நினைக்கிறேன். கடந்த வருடம் நடந்த எக்ஸாம் பேப்பர்ல எங்களுக்கு தெரியும் என்னன்னா, எங்களுக்கு மொத்தமாக வந்த கேள்விகள்ல நான் சாய்ஸ் பண்ண கேள்விகள் 5 கேள்வி வந்தது. அதே மாதிரி இடக்கணிய பட சாய்ஸ் பண்ணி கொடுத்தேன், எப்படி வரும்னு அப்படி வந்தது. அந்த அடிப்படையில இந்த வருஷம் வரலாம்னு நினைக்கிற கேள்வியில இந்த பச்சை வீட்டு செயல்முறையோட தொடர்புடைய கேள்வி வரலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். ரைட், இப்ப முதலாவது கேள்வி பாருங்க, பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்தும் 4 வாயுக்களை பெயரிடுக என்றால் இந்த கேள்விக்குரிய விட நோமலா எல்லாருக்கும் தெரியும். பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்துகின்ற வாயுக்கள் கார்பன் ஆக்சைடு, அதே மாதிரி குளோரோஃப்ளோரோ கார்பன், அதே மாதிரி CH4, அதே மாதிரி HFC ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன். இப்படியான வாயுக்கள் என்ன செய்யும் என்றால் பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்துகின்ற வாயுக்களாக இருக்கும். ரைட், இப்ப எங்களுக்கு இதுக்கு எதிர்மாறாக பச்சை வீட்டு செயல்முறை என்றால் என்ன என்ற கேள்வி வந்தால் என்ன விடையை நாங்கள் எழுதலாம்? பச்சை வீட்டு செயல்முறை, நான் இந்த கேள்வி உங்களுக்கு ஓவராலா ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்று வந்தால் என்ன விடை நீங்க எழுதலாம்? இப்ப 2 கேள்விதான் முதலாவது கேள்வியில வரலாம். உலகத்தை பொறுத்தவரையில பிள்ளைகள், இலங்கையும் சரி. இப்ப இலங்கையை பொறுத்தவரையில நான் சும்மா சில விஷயங்களை சொல்லிட்டு போவேன். இலங்கையில ப்ளூ பிரிண்ட் என்ற ஒன்றை வச்சுதான் நாங்க என்னன்னா எக்ஸாம் பேப்பரை நாங்க என்ன செய்யறோம், தயாரிக்கிறோம். அந்த ப்ளூ பிரிண்ட் என்னன்னா ஒரு முக்கோண வடிவமானது. அந்த முக்கோண வடிவத்துல என்னன்னா சரியா ஒரு முக்கோண வடிவத்தை கொண்டது. அந்த முக்கோண வடிவமான ஒன்றுலதான் நாங்க அறிவு, திறன், அனுபவம் அப்படியானவைகளை வச்சுதான் கேள்வி பேப்பர் என்ன சினைகளும் தயார் செய்யப்படுது. அந்த வகையில பிள்ளைகள் ப்ளூ பிரிண்டை தான் நாங்க என்ன செய்யறோம், பயன்படுத்தி எக்ஸாம் பேப்பர் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்க பார்த்தமாக இருந்தால் சில முதலாவது வார கேள்வி எப்போதும் குறிப்பிடுக அல்லது வரையறை செய்க இப்படியான கேள்விகள் தான் வரும். அந்த அடிப்படையில முதலாவது கேள்வியை பச்சை வீட்டு செயல்முறை வந்தால் பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்துகின்ற வாயுக்களை பெயரிடுக என்று வரலாம், அல்லது வரலாம் என்னண்டா பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்றது வரலாம். ரைட், இப்ப பச்சை வீட்டு செயல்முறையினை ஏற்படுத்துகின்ற 4 வாயுக்களை சொல்லியாச்சு. சரி, இப்ப 2வது கேள்வி நான் சொல்றேன், பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்று வந்தால் என்ன எழுதலாம்? பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்றால் என்ன எழுதுவீங்க? யாரா சொல்றீங்களா பிள்ளைகள்? பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்றால் என்ன எழுதுவீங்க? ஒரு 4 பேர் எட் பண்ண கஷ்டமா இருக்கு எனக்கு. பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது என்றால் என்ன எழுதுவீங்க? யாருக்காவது சொல்லிடுமா? பச்சை வீட்டு செயல்முறை என்பதால் கருதப்படுவது யாது? ரைட், இப்ப நான் சொல்றேன் கவனிங்க. ரைட், இந்த பச்சை வீட்டு செயல்முறை என்ற விஷயத்தை நாங்க பாத்தீங்கன்னா பிள்ளைகள் கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளணும் எல்லாரும். இது எங்கட உலகம், கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்துக்கு என்னன்னா சூரியன்ல இருந்து என்ன செய்யண்டா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்க சரிதானே பிள்ளை? விளங்குதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் ஷேர் பண்ண படிக்க விளங்குதா? யாராவது சொல்லுங்க பிள்ளை, விளங்குதா? ஓ அம்னா விளங்குதா? ஓ சார். பிள்ளைகள் யாராவது சொல்லுங்களேம்மா. யாராவது ஒரு ஆள் சொன்னீங்கன்னா சரி, எனக்கு மெசேஜ பார்க்க கஷ்டம். டக்குன்னு சொல்லுங்க ஒரு ஆள். ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டு தானே? இல்லங்க வர யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டிக்கா?
ஆமாம் சார் விளங்குது. ரைட், ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஒரு ஆள் சொல்லிக்காரு. ரைட், இப்ப பாருங்க பிள்ளைகள், நான் சொல்றேன். இப்ப சூரியன்ல இருந்து நாங்க பார்த்தமாக இருந்தால் எப்படி வரப்போகுதுண்டா, இந்த பச்சை விட்டு செயல்முறை என்று சொல்றது என்னண்டா, கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இது எங்கட என்ன செய்யண்டா, சூரியன் எங்கட புவி. சூரியன்ல இருந்து என்ன செய்தால் நாளாந்தம் என்னண்டா புவியை நோக்கி என்னண்டா 100 வீதமான வெப்பம் என்னண்டா புவியை நோக்கி வரும். 100 வீதமான வெப்பம் புவியை நோக்கி வரும். இந்த வார வெப்பத்துல 36 வீதமான வெப்பம் என்னண்டா அல்பிடோவாக சென்றும். அல்பிடோ என்று சொல்றது சூரியன்ல இருந்து ஞாயிற்று கதிராக வருகின்றபடி சிற்றலை கதிர்களாக வருகின்ற வெப்ப கதிர்கள் புவியில எந்த விதமான பயன்பாடுகளுமின்றி திருப்பி அனுப்பப்படுகின்ற செயல்முறைக்கு சொல்றதுதான் நாங்க என்னன்னா அல்பிடோன்னு சொல்லுவோம். அல்பிடோவாக 36 வீதமான வெப்ப கதிர் புவியை நோக்கி செல்ல 64 வீதமான வெப்பம் என்ன செய்யும் என்றால் 64 வீதமான வெப்பம் 64 வீதமான வெப்பமும் புவியினுடைய பல்வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும். ஹலோ, நான் கொஞ்சம் கிளாஸ்ல கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன். ஹோம் கிளாஸ் ஒன்லைக்கு எடுக்கிறேன். ரைட், அப்ப சூரியன்ல இருந்து வந்த வெப்ப கதிர் சிற்றலை கதிர்களாக வந்த வெப்ப கதிர்ல 36 வீதமான வெப்பம் அல்பிடோவாக செல்ல 64 வீதமான வெப்பம் புவியினுடைய பல்வேறு செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தப்படும். இந்த பயன்படுத்தப்படுகின்ற இந்த 64 வீதமான வெப்ப கதிர்களும் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த 64 வீதமான வெப்ப கதிர்களும் புவியினுடைய பல்வேறு பிரதேசங்கள்ல பயன்படுத்தப்பட்ட பின்னர் என்ன செய்யுமெண்டா மீளவும் என்ன செய்யுமெண்டா ஞாயிற்று கதிர்களால் பெறப்பட்ட வெப்பம் புவி கதிர்வீச்சாக என்ன செய்யுமெண்டா மாலை வேளையில சிற்றலை கதிர்களாக வந்த வெப்பம் நெட்டலை கதிர்களாக என்ன செய்யும் இழக்கப்படும். இந்த இழக்கப்படுகின்ற வேளையில வளிமண்டலத்தில் மனிதன் மேற்கொண்ட பல்வேறு செயல்முறைகள், உதாரணமாக உயிர்ச்சுவட்டெரி பொருட்கள் தகனம், கைத்தொழில் மயமாக்கம், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கைத்தொழில் மயமாக்கம், உயிர்ச்சுவட்டெரி பொருட்கள் தகனம், காடழிப்பு, பண்ணை நடவடிக்கைகள், ஏனைய விவசாய நடவடிக்கைகள், கைத்தொழில் மயமாக்கம் போன்றவற்றின் ஊடாக வெளியேற்றப்பட்ட கார்பன் மூல வாயுக்கள் வளிமண்டல எல்லையில படிஞ்சு இங்கிருந்து வெளியேற்றப்பட்ட வெப்ப கதிர்களை மீளவும் என்ன செய்யும்டா இதுக்குள்ளேயே சுழலை செய்யும். இவ்வாறு சுழலை செய்கின்ற ஒரு செயல்முறைக்கு நாங்க சொல்றதுதான் என்னண்டா ஞாயிற்று கதிர் சொல்றதுதான் நாங்க என்னண்டா பச்சை விட்டு செயல்முறை என்று சொல்றோம். திரும்ப நான் சொல்றேன், கவனிங்க எல்லாரும். ஃபுல்லா ஓவரோட நான் சொல்றேன். சூரியன்ல இருந்து என்ன செய்யும்டா நாளாந்தம் 100 வீதமான வெப்பம் புவியை நோக்கி வருது. 100 வீதமான வெப்பம் புவியை நோக்கி வரக்குள்ள அந்த 100 வீதமான வெப்ப கதிர்கள்ல 36 வீதமான வெப்பம் என்ன செய்யும் என்றால் அல்பிடோவா போயிடும். அல்பிடோவாக போனால் 64 வீதமான வெப்பத்தை நாங்க புவியில பயன்படுத்துறோம். 64 வீதமான வெப்பத்தையும் பயன்படுத்துறோம். பயன்படுத்தப்பட்ட பின்னர் பிள்ளைகள் நாங்க என்ன செய்யறோம், அந்த வெப்ப கதிர்களை மீளவும் என்ன செய்யறா புவி கதிர்வீச்சாக ஏற்கனவே வந்தது ஞாயிற்று கதிர்வீச்சு, இதை புவி கதிர்வீச்சாக நாங்க என்ன செய்யறோம் மீள திருப்பி அனுப்புறோம். இப்படி திருப்பி அனுப்பப்படுகின்ற இந்த வேளையில இந்த வளிமண்டலத்துக்குள்ள அல்லது புவியில மனிதன் மேற்கொண்ட பல்வேறு செயல்முறைகள், குறிப்பாக பாருங்க மனிதன் மேற்கொண்ட பல்வேறு செயல்முறைகள் என்று சொல்ற வேளையில உதாரணமாக உயிர்ப்புவட்டெரி பொருட்கள் தகனம் அடைகிறது, காடழிப்பு, கைத்தொழில்மயமாக்கம், விவசாய நடவடிக்கைகள், பண்ணை நடவடிக்கைகள், இவற்றால் என்ன செய்தா கார்பன் மூல வாயுக்கள் GHG என்று சொல்றேன், கிரீன் ஹவுஸ் கேசஸ். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் நாங்க என்ன செய்யறோம் வெளியேற்றோம். இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ் நாங்க வெளியேற்றினோட அந்த வாயுக்கள் எல்லாம் என்ன செய்யும் இந்த எல்லையில போயிட்டு படியும். இந்த எல்லையில படிஞ்சோன்னு என்ன செய்யும்டா நாங்க அனுப்புற வெப்பத்தை மீளவும் இதுக்குள்ளே என்ன செய்யும்டா சுழலை செய்யும். இவ்வாறு சுழலை செய்வதன் ஊடாக ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு செயல்முறைக்கு தான் நாங்க சொல்றோம் என்னண்டு பச்சை விட்டு செயல்முறை என்று நாங்க சொல்றோம். இதுல யாருக்கு சரி விளங்க இல்ல திரும்ப விளங்கப்படுத்தணும் என்றால் நீங்க சொல்லுங்க, நான் சொல்லுவேன். சார் சொன்னது நீங்க விளங்க இல்ல திரும்ப சொல்லுங்க அப்படின்னா நான் விளங்கப்படுத்துறேன். எனக்கு விளங்கல சார். திரும்ப ஒருக்கா சொல்லிடுமா சார்?
லிங்க் இது இல்லாம போகுமா இருந்தால் நீங்க திரும்ப என்ன செய்யணும், திரும்ப ஜாயின் ஆங்க. ஓகே சார். இல்லாட்டி நாதிரிகளே ரைட். இதுல 1-2 பேர வேண்டுகோளுக்கு அமைய நான் திரும்ப சொல்றேன். இதை நான் அழிச்சிட்டு அழகா சொல்றேன், கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும். சரி, இதுல நிறைய விஷயங்களை நீங்க விளங்கி கொள்ளணும். இன்னும் கொஞ்சம் விஷயங்களை நான் நெட் பண்ற வகையில நான் சொல்லுவேன். சரியா பிள்ளைகள்? பாங் சொல்லுது. ரைட், கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும். இது என்னோட புவி. இது ஓகே தானே எல்லாருக்கும்? ரைட். எங்கட புவியில சூரியன்ல இருந்து என்ன செய்யும்டா பிள்ளைகள், நாளாந்தம் வெப்பக்கதிர் புவியை நோக்கி வருது. இந்த வார வெப்பக்கதிர் என்ன வடிவத்துல வரும்டா, சிற்றலை கதிர்களாக வரும். ரைட். இதுக்கு நாங்க சொல்றது என்னன்னா ஞாயிற்று கதிர்வீச்சல்னு சொல்றோம். சிற்றலை கதிர்களாக வரும். இதுக்கு சொல்ற பேர் என்னன்னா ஞாயிற்று கதிர்வீச்சல்னு நாங்க சொல்றோம். ரைட். இந்த வெப்பம் 100% வெப்பம் வருமாக இருந்தால் பிள்ளைகள், நான் மெதுவா தான் சொல்லுவேன், 100% வெப்பம் வருமாக இருந்தால் 36% வெப்பத்தை என்ன செய்யும்னா வளிமண்டலக்குள்ள வரக்குள்ளே என்ன செய்யுமென்றால் வளிமண்டலவியல் செயற்பாடுகளினூடாக திருப்பி அனுப்பப்பட்டுரும். அது வாரதே இல்லை. அதுக்கு நாங்க சொல்ற பேர் என்னன்னா அல்பிடோன்னு சொல்லுவோம். என்ன பேர் அதுக்கு? அல்பிடோன்னு சொல்லுவோம். ரைட். இந்த அல்பிடோ தெறிப்படைய செய்யற வேலையை பனிதான் என்னன்னா 90% தெறிப்படைய செய்யும். இதெல்லாம் பிறகு பார்க்கிறோம். சரி, ரைட். இப்ப அல்பிடோவாக 36% வெப்பம் போனால் 64% வெப்பம் புவியில பல்வேறு பிரதேசங்களுக்கு பயன்படுத்தப்படும். இந்த பயன்படுத்துகின்ற இந்த வளிமண்டல புவியில சேர்க்கல்ல மனிதன் பல்வேறு செயற்பாடுகளை செயற்படுத்துறான். குறிப்பாக கைத்தொழில்மயமாக்கம், விவசாய நடவடிக்கை, பண்ணை நடவடிக்கை, உயிர்ச்சூட்ட எரிபொருட்கள் தகனமடைகிறது, காடழிப்பு, இப்படியான செயற்பாடுகளை செய்கின்ற வேளையில மனிதன் என்ன செய்யறான்டா GHG கார்பன், அதாவது கிரீன் ஹவுஸ் கேசஸ், பச்சை வீட்டு வாயுக்கள் என்ன செய்யறான், உருவாக்குறான். இந்த பச்சை வீட்டு வாயுக்களை உருவாக்கணும்னு இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் என்ன செய்யுமென்றால் இந்த வளிமண்டல எல்லையில போய் என்ன செய்யுமென்றா ஒரு படையாக படிஞ்சிடும். படையாக படிஞ்சால் மனிதன், எங்களுக்கு தெரியும், ஒரு எங்கட புவிங்கிறது ஒரு சர்க்கிள், ஒரு செயல்முறை, வாரது போறது நடக்கிறது. அப்ப வெப்பம் பெறப்பட்டால் அந்த வெப்பம் மாலை வேளையில மீளவும் இழக்கப்படும். அந்த இழக்கப்படுகின்ற வெப்பம் புவியிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற போது அதை சொல்றது நாங்க புவி கதிர்வீச்சுன்னு சொல்லுவோம். அதை சொல்றது நாங்க புவி கதிர்வீச்சுன்னு சொல்றது. இப்படி புவி கதிர்வீச்சாக தெறிப்படைந்து செல்லுகின்ற வேளையில நாங்க வெளியேற்றிய அந்த பச்சை விட்டு வாயுக்கள் எல்லாம் வளிமண்டல எல்லையில இருந்து நாங்க திருப்பி அனுப்புற அந்த வெப்ப கதிர்களை என்ன செய்யும்னா அதுக்கு உள்ளேயே மீளவும் சுழலை செய்யும். அவ்வாறு சுழலை செய்கின்ற ஒரு செயல்முறைக்கு நாங்க சொல்லுகின்ற பேர் தான் என்னன்னா கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். இப்ப இதால நடக்கிற ஒரே ஒரு நன்மையான விஷயம் என்னன்னா, யாராவது புள்ள சொல்லிடுமா எங்கட புவியினுடைய சராசரி வெப்பநிலை எவ்வளவு, எத்தனை பாக செல்சியஸ்? இதுல நாங்க ஒரு 55 புள்ளிகள் இருக்கோம். இதனுடைய புவியினுடைய சராசரி எத்தனை பாக செல்சியஸ் வெப்பநிலை? யாராவது ஒரு ஆள் புவியினுடைய வெப்பநிலை எத்தனை பாக செல்சியஸ்? 15 பாகை செல்சியஸ். புவியினுடைய சராசரி வெப்பநிலை எத்தனை பாக செல்சியஸ்? யாராவது ஒரு ஆள். ரிப்ளை பண்ணல. யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, புவியினுடைய சராசரி வெப்பநிலை எத்தனை பாக செல்சியஸ்? ரைட். புவியினுடைய வெப்பநிலை சராசரியாக 15 பாக செல்சியஸ். ஆனால் இந்த 15 பாக செல்சியஸ், எஸ் ஒரு ஆள் சொல்லிக்கு, இந்த 15 பாக செல்சியஸை பொறுத்தவரை இல்ல, சரியா பிள்ளைகள்? புவியினுடைய சராசரி வெப்பநிலை 15 பாக செல்சியஸ். ஆனால் எங்களுக்கு தெரியும், இன்றைக்கு நாங்க பார்த்தோம்னா திருகோணமலையில புவியின் வெப்பநிலையை பொறுத்தவரையில ரொம்ப கூட 27, 28, 29 பாக செல்சியஸ் வரைக்கும் போகுது. ஆனால் அப்படி இருக்கக்குள்ள புவியினுடைய வெப்பநிலை 15 பாக செல்சியஸாக இருக்குது இருந்தா, ஆனா அந்த சமநிலைப்படுத்துகின்ற வேலையை செய்யறது என்னன்னா இந்த பச்சை விட்டு செயல்முறை மட்டும்தான், ஏனைய காரணங்கள் இல்லை. அப்ப அந்த பச்சை விட்டு செயல்முறைங்கிறது என்னன்னா எங்களுக்கு புவிக்கு வழங்குகின்ற ஒரே ஒரு நல்ல செயல்முறை என்னன்னா வெப்பநிலை சீராக்கத்தை செய்யுது.
புவியினுடைய வெப்பநிலை சீராக்க வேலையை செய்யறதுல இந்த பச்சை வீட்டு செயல்முறையினுடைய பங்களிப்பு இன்றியமையாதது. ஆகவே பச்சை வீட்டு செயல்முறை நடைபெறுவதனால் புவியினுடைய வெப்பநிலை எத்தனை பாகை செல்சியஸ் சரி வந்தால் அப்ப விட வரும் 18 பாகை செல்சியஸ் என்றது வரும். ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. புவியினுடைய பச்சை வீட்டு செயல்முறையினுடைய விளைவாக புவியினுடைய வெப்பநிலை எத்தனை பாகை செல்சியஸ் என்று கேட்டால் அப்ப விட வரும் என்னண்டா 18 பாகை செல்சியஸ் என்று வரும். பிள்ளைகள் இந்த லிங்க் என்னண்டா இன்னொரு 3 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல இன்வெலிட் ஆகும். இன்வெலிட் ஆகுனா திரும்ப நீங்க எகெயின் அதே லிங்க்ல ஜாயின் ஆகலாம். ஜாயின் ஆகுங்க 2 3 கேள்வியை நான் ஃபுல்லா விளங்கப்படுத்துவேன். இன்ஷா அல்லாஹ் இந்த கேள்வி வரக்கூடிய கேள்வி. உங்களுக்கு இதுலயும் யாருக்கு சரி விளங்க இல்லை என்றிருந்தால் எனக்கு நீங்க திரும்ப சொல்லுங்க, நான் விளங்கப்படுத்துறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் விளங்கப்படுத்துறதுல யாருக்கு சரி விளங்க இல்லை என்று வந்தால் நான் திரும்ப எங்களை விளங்கப்படுத்தேன். சார் இப்ப சொன்ன அந்த 18 பாகை செல்சியஸ் வரும். இப்ப யார் சரி இதுல நான் சொன்ன இந்த பச்சை விட்டு செயல்முறை என்றது விளங்க இல்லையா? ஓகே எல்லாருக்கும் பச்சை விட்டு செயல்முறை ஓகே அப்படி சொல்ல அந்த கிளாஸ் போடுவோம் நான் எடுக்கிறேன் உனக்கு 10 நிமிஷத்துல நான் எடுக்கிறேன் 10 நிமிஷத்துல எடுக்கிறேன். சரி சரி சரியா பிள்ளை? ஓகே ரைட். அப்போ விளங்கிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் லிட்டில் சொல்லட்டாம். சரி நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ரைட் திரும்ப நான் சொல்றேன். ரைட் 2வது கேள்விக்கு வருவோம். இப்ப பாருங்க பிள்ளைகள் 2வது கேள்வியை பச்சை வீட்டு செயல்முறை என்பதை வரையறை செய்வதுடன் நாங்க ஏற்கனவே பார்த்ததால பச்சை வீட்டு செயல்முறை என்ற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். பச்சை வீட்டு செயல்முறை என்பதை வரையறை செய்வதுடன் இச்செயல்முறையில் தாக்கம் செலுத்தி பங்களிப்பு செய்யும் 2 காரணிகளை குறிப்பிட்டு விளக்குக. என்னென்ன காரணிகள் இந்த பச்சை வீட்டு செயல்முறையில பங்களிப்பு செய்கின்ற காரணிகள்? பச்சை வீட்டு செயல்முறையில பங்களிப்பு செய்கின்ற காரணிகள் என்ன? இப்ப முதலாவது நல்லா விளங்கி கொள்ளணும் எல்லாரும். இப்ப நான் திரும்ப வாரேன். சரியா? கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்க எல்லாரும். ரைட். இந்த பச்சை வீட்டு செயல்முறையில பங்களிப்பு செய்கின்ற காரணிகள் என்ற அடிப்படையில நாங்க பார்த்தோம்டா ரைட் இதுல பாருங்க பிள்ளைகள். ரைட் பாருங்க பச்சை வீட்டு செயல்முறையில் பங்களிப்பு செய்கின்ற அல்லது பச்சை வீட்டு செயல்முறையில் செல்வாக்கு செலுத்துகின்ற காரணிகள் 4 என்றா நான் ஏற்கனவே சொன்னேன். என்னென்ன காரணங்கள் பச்சை வீட்டு செயல்முறையில பங்களிப்பு செய்கின்ற காரணங்கள் என்று நான் சொன்னேன். என்னென்ன காரணங்கள் என்று உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். என்னண்டா இப்ப பாருங்க முதலாவது உயிர்ச்சுவட்டேறு பொருட்கள் தகனமடைதல். ஸ்கிரீன் ஷேர் பண்ணப்பட்டுதானே பிள்ளைகள்? பச்சை வீட்டு செயல்முறையில உயிர் சுவட்டேரி பொருட்கள் தகனமடைதல். 2வது கைத்தொழில் மயமாக்கம். 3வது விவசாய நடவடிக்கை. 4வது காடழிப்பு. ரைட் இந்த காரணங்கள்ல ஏதாவது 3 காரணங்களை நாங்க என்ன செய்யணும்டா தெளிவான விடையை நாங்க எழுதினா பிள்ளைகள் என்னண்டா இப்ப நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். சரி இப்ப நான் எனக்கு ஸ்கிரீன்ல சேர் பண்ணி எனக்கு சொல்ல மேலும் அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கு இயலாது. இந்த முறை எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் என்னண்டா நான் எங்களுக்கு ஒரு புள்ள ஒன்றும் என்னென்னா கயாண்ட புள்ள ஒன்றும் இந்த முறை பேர் தேவை பரவாயில்ல பேர் சொல்லி தரீங்க. இந்த முறை என்னென்னா எங்களுக்கு 3 எடுத்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் எடுக்குது எங்களோட ஊர்ல புள்ள. அந்த புள்ள இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அதே டைம்ல வேற சார் ஒன்று ஸ்கூல்ல படிச்சு கொடுத்தாரு. அந்த புள்ள என்னட்ட படித்த ஒரு புள்ள. அந்த புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா. அவ கடைசியாக எக்ஸாம் செய்யற டைம்ல எல்லாம் எடுத்த மார்க்ஸ் அந்த பேப்பர் ரெண்டு இருக்கிறாங்க உங்களுக்கு சேர் பண்ணி தரையிலும் எனக்கு. அந்த புள்ள கடைசியாக ரைட் அந்த புள்ள கடைசியாக எடுத்த பேப்பர்ல உள்ள மார்க்ஸ் என்னன்னா 97 மார்க்ஸ் எடுத்தது. அந்த பேப்பர் என்ன கிடக்கு நான் காட்டுவேன் உங்களுக்கு தாரணம் உங்களுக்கு சாரி என்னோட ஜோன்ல செஞ்ச பேப்பர்ல 97 மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பெஸ்ட். அந்த புள்ள எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டேன். நான் ரிசல்ட்ஸ் வரதுக்கு ஒரு 1 வீக்குக்கு முன்னே கூட தான் சொன்னேன் அந்த புள்ள தான் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குமெண்டு எடுத்திருந்தது. அது மாதிரி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன். இன்னொரு எனக்கு யார் சரி இதுல நிறைய பிள்ளைகள் போன வருஷம் கொஞ்சம் பிள்ளைகள் படிச்சுது. எங்களுக்கு என்னென்ன பிள்ளைகள் நான் எங்கள்ட ரிசல்ட்ஸ்கள் எல்லாம் நாங்க எங்களுக்கு நான் ஒரு ஜோனல் ஆஃபீஸில் வேலை செய்யற ஒரு ஆஃபீஸருங்கிறதால இங்க வர பெறுபவர்களுக்கெல்லாம் நாங்க உரிமை கோரி கதைக்க முடியாது என்றால் அது சரியும் இல்லை அது நல்லவும் இல்லை. அந்த அடிப்படையில நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும்